மாநிலத்தின் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இவர் தனது எக்ஸ் தளத்தில் வந்து தன்னோட ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு பார்த்திங்கன்னா பிஜேபி அரசை குறை கூறி விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் மாதிரி பதிவு போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ட்ரோன் மூலமாக வந்து விவசாயிகளுக்கு மேலே கண்ணீர் புகை கொண்டு போட்டிருக்காங்க. இந்த குண்டுகள் வந்து பிற்காலத்தில் வந்து இதே மாதிரி என்ன பண்ணாங்க, நம்ம மேல் வந்து குண்டுகள் தாக்குதல் இதே மாதிரி வந்து குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தலாம் இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நம்மை காப்பதற்கும் விவசாயிகளை காப்பதற்காகவும் இந்த போராட்டத்தை ஆதரிக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது போராட்டங்கள் நடக்கும்போது அது வேறு விதமாக பேசி இது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு மனோ தங்கராஜ் அவர்கள் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷமத்தனமான பேச்சு அப்படிங்கிறதுல எந்த விதத்துலையும் சந்தேகமே கிடையாது. ஒரு விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது அந்த விவசாயிகள் போராட்டம் மாதிரியான ஒரு போராட்டமே அல்ல அப்படிங்கிறதை நம்ம சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தேவையே இல்லாமல் அந்த போராட்டத்தை வைத்துக்கொண்டு அதை வந்து தமிழகத்தோடு அதை லிங்க் பண்ணி அதை பேச வேண்டிய அவசியம் இன்னைக்கு மனோ தங்கராஜுக்கு என்ன இருக்கிறது? அப்போ வேண்டுமென்று இங்குள்ள விவசாயிகளையும் அவர்கள் தூண்டிவிட்டு ஏதோ வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமை வந்து விவசாயிகள் மேலே நடைபெறுவதாகவும் அதனால் அதற்காகவும் எல்லாருமே சேர்ந்ததுக்காக நம்ம போராட்டத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு வன்மத்தை மத்திய அரசு மேலே ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு வில்லனாக சித்தரிக்கிறது. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, மோடி ஆட்சிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய மசூதிகளை எல்லாம் உடைத்து விடுவார், சர்ச்சைகளை எல்லாம் உடைப்பார்கள். இந்த மாதிரி தேவையில்லாத அவர்களால் வந்து சிறுபான்மையினருக்கு ஆபத்து, அவர்கள் இனிமேல் இந்த நாட்டிலேயே வாழ முடியாது, இந்த மாதிரி எல்லாம் பொய்யுரைகளை பரப்பியவர்கள் தான் இவர்கள். அப்போ இந்த மாதிரி வந்து மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் கில்லர் அப்படின்னு எல்லாம் இவருக்கு வந்து பேர் சூட்டி இவர்களெல்லாம் பேசினாங்க அந்த டயத்தில். அப்போ இந்த மாதிரியான பொய்யுரைகளை தொடர்ந்து பரப்புவது அதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்குமே இவர் வந்து பண்ணியிருக்கார். உண்மையிலேயே ஒரு விவசாயிகள் போராட்டம்னா ஏற்கனவே எம்எஸ்பி முன்னாடி வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அவங்களுடைய பரிந்துரைகள்லாம் படி என்ன அப்போ இது பண்ணுதோ அதையும் விட கூட கூடுதலான எம்எஸ்பி தான் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த 3 வேளாண் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருந்தால் இன்றைக்கி விவசாயிகளுடைய நலன் அப்படிங்கிறது நிச்சயமாக மேலோங்கி தான் இருந்திருக்கும், ஒரு வருமானம் இரட்டிப்பாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த விவசாயிகளில் போராட்டம் என்கிற பேரில் விவசாய புரோக்கர்கள் தான் இந்த போராட்டங்களை நடத்தினார்கள் என்பதை அந்த போராட்டம் நடந்த அந்த சமயத்திலேயே நாம் வந்து பல செய்திகள் மூலமாக பார்த்துருந்தோம். இப்பையும் கூட பாருங்க, ஒரு விவசாய போராட்டம் அப்படிங்கக்கூடியதாகவா இருக்கு இந்த போராட்டம். இன்னைக்கு டெல்லி சலோ அப்படிங்கிற பேரில் இங்கேருந்து எல்லா விவசாயிகளும் அங்கே போய் அந்த சங்கூர் எல்லையில் வந்து முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த எல்லையில் வந்து அவங்க போகும்பொழுது அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ ப்ரீ பிளான் பண்ணப்பட்டிருக்குங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட்டை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இருக்காங்க. அந்த வெளியிட்டிருக்கிற இடத்துல பார்த்தா எவ்வளோ பேர் வந்து போலீஸ்காரர்களை அவர்கள் தாக்குகிறார்கள் என்பதோடைய வீடியோக்கள் எல்லாம் இருக்குது. போலீஸ்காரர்களை எவ்வளோ தூரம் கேவலமாக அவர்கள் திட்டுகிறார்கள், இங்கே வாங்க அந்த தொப்பியோடு இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் உங்கள் தலையை வெட்டுவோம் அப்படிங்கக்கூடிய வன்முறை பேச்சுக்கள் அடங்கி அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். சந்தேகம் மட்டும் வருது, இந்த விவசாய போராட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் வரும்போது மட்டுமே அவங்க இந்த போராட்டங்கள் வருகிறது. ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுது மட்டுமே ஏன்னா இந்த டெல்லி சலோ என்கிற போராட்டத்தை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முன்கூட்டியே இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அப்பொழுதே இது தேர்தல் வர சமயத்தில் இவர்கள் இந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்துவார்கள் என்று நாம் அப்பொழுதே ஸ்ரீ டிவியில் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா இது முன்கூட்டியே இவைகள் எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. இப்போ கூட ஹரியானா முதல்வர் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து டெல்லிக்கு சென்று யாரையும் போராட்டம் நடத்த வேண்டாம் என்று நாங்கள் யாரையும் தடுக்கவில்லை. ஏன்னா ஒரு ஜனநாயகத்து இதில் அவருடைய கருத்துக்களை சொல்லி போராட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் இவர்களின் போராட்டம் நடத்தும் முறை தான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. காரில் போகலாம், இல்லைன்னா வந்து ஒரு 2 வீலரில் போகலாம், இல்லை ஆட்டோவில் போகலாம், வேனில் போகலாம். ஆனால் இவர்கள் வந்து டிராக்டரை எடுத்துக்கொண்டு இவர்கள் போராட்டத்திற்கு போகிறேன் என்று சொல்வது எந்த விதத்தில்? டிராக்டர் என்பது ஒரு விவசாய கருவி, அதை எடுத்துக்கொண்டு எதற்காக ஒரு போராட்ட காலத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி என்றக்கூடிய கேள்விகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இதற்காக வந்து பல ஷெல்டர்களை அங்கு அமைத்து, இதெல்லாம் விவசாயிகள் செய்யக்கூடிய போராட்டம் அல்லவே. ஒரு விவசாயி தன்னுடைய தேவைக்கு நியாயமான விஷயத்துக்கு போராடுகிறான் என்றால் அவர்கள் இந்த மாதிரி போராட போவதில்லை. போலீஸ்காரர்களை தாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? பல நாள் நாங்கள் போராட்டம் நடத்தவே போகிறோம், நாங்கள் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆக போகிறதில்லை அப்படின்னு சொல்லி அங்கே நீங்கள் எதுக்கு ஷெல்டர் அமைக்கணும்?
எதுக்கு எல்லா இடத்துல இருந்தும் அங்கே வந்து குவிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏற்பாடுகளை செய்யணும்? உணவுகளை எவ்வளோ உணவு தேவைப்படும் சொல்லிட்டு அத்தனை பேர் உணவு நீங்கள் எதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க? எல்லாத்திற்கும் மேலாக அந்த இதில் வந்து ஆயுதங்கள் நாம் கூட வைத்திருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்கிறார்கள். அதை தவிர இப்பொழுது போலீஸ்காரர்களை தாக்கக்கூடிய வீடியோக்களும் இப்போ வெளிவந்திருக்கின்றன. அப்படி என்றால் இந்த போராட்டத்தை தான் மனோ தங்கராஜ் ஆதரிக்கிறாரா? அதுக்கு அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். காலிஸ்தான் வீடியோக்கள், பயங்கரவாதிகள் பல வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த எல்லையை நீங்கள் மூடினால், ஹரியானா இந்த எல்லையை நீங்கள் மூடினால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் பாகிஸ்தானில் இருக்கிற எல்லைக்கு நாங்கள் போய்க்கொள்கிறோம், எங்கள் நாட்டை நீங்கள் வந்து தனி நாடாக கொடுத்து விடுங்கள், நாங்கள் வந்து பாகிஸ்தானுடன் இணைந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி தனி பஞ்சாபை கொடுங்க, நாங்கள் பாகிஸ்தானுடன் இணைந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் இன்றைக்கி அறிவித்திருக்கிறார்கள். அந்த வீடியோ இன்றைக்கி வெளிவந்திருக்கிறது. அப்போ ஒரு விவசாய போராட்டம் என்கிற பெயரில் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள், அந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் இதோடு இணைந்து இந்த போராட்டத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அது கடந்த போராட்டத்திலேயே இவர்கள் காலிஸ்தான் பிரிவினைவாக தான் பின்னிருந்து செயல்பட்டிருந்தார்கள் அப்படின்பதை நம்ம தெளிவாக பார்த்திருந்தோம். அப்போ இவர்கள் தான் இப்பொழுதும் தூண்டிவிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதற்கு சம்பந்தம் இல்லாமல் இன்னைக்கு காங்கிரஸும் இதற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படின்றால் இந்த பிரிவினைவாதத்திற்கும் இந்த பயங்கரவாதத்திற்கும் இவர்கள் துணை போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. மனோ தங்கராஜ் மட்டும் இல்லை, ஸ்டாலினும் இன்னைக்கு வந்து இதற்காக ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். ஸ்டாலின் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த உழவர்களுடைய போராட்டம் என்பது இன்னைக்கு வந்து இது முள்வேலியில் நடந்து செல்ல வேண்டியதாக, முள் ஆணியோ முள்வேலியோ போட்டிருக்கார், அதில் நடந்து சென்று இன்னைக்கு போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இவர்கள் வந்து உழவர்கள் தீவிரவாதிகளை அரசாங்கம் தீவிரவாதியா இப்படி நடத்துவதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். நம்ம கேள்வி இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், இதே போல விவசாயிகள் தமிழகத்திலும் போராட்டம் நடத்தினார்கள். எதற்காக போராட்டம் நடத்தினாங்கன்னா, நாகப்பட்டினத்தில் கூட ஏதோ ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு சரியான வந்து இந்த இன்சூரன்ஸ், கிராப் இன்சூரன்ஸுக்கான பணங்கள் சரியாக வரவில்லை, விதை நெல் சரியாக வரல, இந்த மாதிரி சில போராட்டங்களை நாகப்பட்டினத்திலையும் அவர்கள் நடத்தினார்கள். விவசாயிகள் தங்களுடைய குறைகள் தீர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த போராட்டத்தை நாம் மனதில் கொண்டு வந்து இவர்கள் வந்து இன்னைக்கு திமுக வந்து விவசாயிகளுக்கு எதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இது திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து அங்கே வந்து நிலத்தை வந்து விவசாய நிலத்தை சிப்காட்டுக்காக விரிவாக்கத்திற்காக எடுக்க பொழுது அதை எடுத்து போராடியவர்கள் மேல் நீங்கள் எதுக்கு குண்டாஸ் வழக்கு போட்டீர்கள்? விவசாயிகள் தானே, உழவர்கள் தானே, அவர்கள் தீவிரவாதிகள் இல்லையே. அந்த அமைச்சரவையில் தான் இருக்காரு. அந்த அமைச்சரவையிலே இருக்கீங்க, எதுக்கு நீங்கள் அவர் வந்து குண்டாஸ் போட்டீங்க? அன்னைக்கு ஏன் குண்டாஸ் போடணும்? அப்படி குண்டாஸ் போட்டது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து கோர்ட் வந்து இதற்கு மேலே ஏன் குண்டாஸ் போட்டீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து குண்டாஸ்லேருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஏன்னா பல பக்கத்துல இருந்தும் கோர்ட்டு தான் ரத்து செய்தது மட்டும் இல்லாமல் பல பேரிடமிருந்து எதிர்ப்பும் வந்தது. அதற்கு பிறகுதான் நீங்க வந்து அவங்களை ரிலீஸ் பண்ணீங்க. அப்போ விவசாயிகளுக்கு எதிரி திமுக அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லலாமா? இன்னைக்கு வந்து தமிழக அரசு தான் தீவிரவாத அரசு, விவசாயிகள் நியாயத்துக்கு போராடினார்கள் அப்படின்னு இவருடைய பாணியிலேயே நம்ம வந்து அதற்கு பதில் சொல்லலாமா? கேள்வி வருது இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆதரித்து அந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்றால், இந்த அதாவது கடந்த முறை நடந்த விவசாய போராட்டத்தினுடைய உச்சகட்டமான அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க, அங்கே அந்த கோட்டையில் இருந்த அந்த தேசிய கொடி உடைக்கப்பட்டு காலிஸ்தான் கொடியை ஏற்றினார்கள். அப்போ தேசிய கொடியை அவமதித்து பண்ண ஒரு விவசாய போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய செகண்ட் பார்ட்டாக இந்த போராட்டத்தை மீண்டும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு தான் இவர் ஆதரவு தருகிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் இவர் ஆதரவு தருகிறாரா? பட் ஒருவேளை இவர், ஏன்னா நம்ம இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கும்பொழுது, ஏன்னா ஏற்கனவே கவர்னர் சொல்லியிருக்கிறார், தேசிய கீதத்தை முதலில் இசைத்து விட்டு நாம் அதற்கப்புறம் நிகழ்ச்சியை தொடங்குவோம்னு சொல்கிறதுல அதை செய்வதில் இவங்களுக்கு என்ன கஷ்டம், அப்போ தேசிய கீதம் இவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். அதை வைத்து பார்க்கும் பொழுது அதே போல் ஜெய்ஹிந்த் என்ற கோஷம் வந்து கவர்னர் உரையில் இல்லை என்பதற்கு இவர்கள் சந்தோஷப்பட்டவர்கள். அதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும்போது இவர்கள் பிரிவினைவாதிகளுக்கு இவர்கள் சப்போர்ட் செய்வது இயல்பு தானே அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வருகிறது. காங்கிரஸும் இன்னைக்கு இந்த மாதிரியான பிரிவினைவாதிகளுக்கு இன்னைக்கு வந்து ஆதரவு தந்து வருகிறது. இவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தவறை இவர்கள் செய்து ஒரு பிரிவினைவாதத்திற்கு இன்று துணை போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த செய்தியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்.